ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான மிதுரரின் உரையாடல்கள் பதங்கள் 9, 10. 9ஆம் பதம். ஏன பிரஜானாம் உத ஆத்மகர்ம ரூபாபிதானாம் ச பிதாம் விதத்த நாராயணோ விஸ்வஸ்ருக் ஆத்மயோனிர் ஏதத்சனோ வர்ணய விப்ரவர்ய. மொழிபெயர்ப்பு. பிராமணர்களில் தலைமையானவரை, சுய திருப்தியுடையவரும் பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவுமான நாராயணர் எப்படி வெவ்வேறு ஜீவராசிகளின் இயல்புகள், செயல்கள், உருவங்கள், அம்சங்கள் மற்றும் பெயர்கள் ஆகியவற்றை வெவ்வேறாக படைத்துள்ளார் என்பதை தயவுகூர்ந்து விளக்கி அருளுங்கள். பொருளுரை. ஒவ்வொரு ஜீவராசியும் ஜட இயற்கை குணங்களின் திட்டப்படி அமைந்துள்ள அவனுடைய இயற்கையான சுபாவங்களுக்கேற்ப செயல்படுகிறான். இயற்கையின் முக்குணங்களுக்கேற்ப அவனது செயல் வெளிப்படுகிறது. அவனது செயலுக்கேற்பவே அவனுடைய உருவமும் தேக அம்சங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவனது தேக அம்சங்களுக்கு ஏற்பவே அவனுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. உதாரணமாக, மக்களில் உயர் பிரிவினர் கருநிறம் கொண்டுள்ளனர். வெள்ளை, கருப்பு எனும் இப்பாகுபாடு ஒருவரது வெள்ளை கருப்பு கடமைகளை பொறுத்தே அமைகிறது. புண்ணிய செயல்கள் ஒருவரை உயர்ந்த நற்குடும்பத்தில் பிறக்கவும், செல்வந்தராகவும், கல்வியுடையவராகவும் மற்றும் அழகிய தேக அம்சங்களை பெறவும் வழி செய்கிறது. பாவச் செயல்கள் ஒருவரை ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கவும், முட்டாளாக அல்லது கல்வி அறிவு இல்லாதவனாக இருக்கவும், அவலட்சணமான தேக அம்சங்களை கொண்டிருக்கவும் வழி செய்கிறது. பரமபுருஷரான நாராயணரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கிடையிலும் உள்ள இவ்வெல்லா வேறுபாடுகளையும் விளக்கும்படி விதுரர் மைத்ரேயரிடம் வேண்டினார். பதம் 10. பராவரேக்ஷாம் பகன் பிரதானி ஸ்ருதானி மே வியாச முகாத் அவிக்ஷ்ணம் அத்ருப்னும ஷூல சுகாவகானாம் தேக்ஷாம் ருதே கிருஷ்ண கதாம் ருதவ்காத். மொழிபெயர்ப்பு. மாமுனிவரே, மனித சமூகத்தின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த அந்தஸ்துகளை பற்றி வியாசதேவரின் வாயிலிருந்து திரும்ப திரும்ப நான் கேட்டிருக்கிறேன். இத்தாழ்ந்த விவகாரங்களும் அவற்றினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் எனக்கு திகட்டிவிட்டன. ஆனால் அமுதம் போன்ற ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களில் அதிருப்தி எனக்கு கிடைக்கவில்லை. பொருளுரை. மக்கள் சமூக மற்றும் சரித்திர கதைகளில் மிகவும் விருப்பம் கொண்டிருப்பதால் ஸ்ரீல வியாசதேவர் புராணங்களையும் மகாபாரதத்தையும் போன்ற பல நூல்களை தொகுத்துள்ளார். பாமர மக்களுக்கென தொகுக்கப்பட்ட இந்நூல்கள் அவர்களுடைய இறை உணர்வை விழிப்புற செய்யும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன. இத்தகைய இலக்கியங்களின் உண்மையான நோக்கம் சரித்திர குறிப்புகளை அளிப்பதல்ல, மாறாக மக்களின் இறை உணர்வை விழிப்புற செய்வதற்காக ஆகும். உதாரணமாக, மகாபாரதம் குருக்ஷேத்திர யுத்தத்தை பற்றிய சரித்திரமாகும். அது சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை பற்றிய விவகாரங்கள் நிறைந்ததாக இருப்பதால் பாமர மக்கள் அதை படிக்கின்றனர். ஆனால் உண்மையில் மகாபாரதத்தின் மிக முக்கிய பகுதியாக பகவத்கீதை விளங்குகிறது. மகாபாரதத்தை படிப்பவர்கள் குருக்ஷேத்திர யுத்தத்தை பற்றிய சரித்திரங்களை தெரிந்து கொள்வதுடன் பகவத்கீதையையும் தானாகவே கற்றறிகின்றனர். பௌதிகமான அரசியல் மற்றும் சமூக விவகாரங்களை பற்றிய அறிவு தமக்கு திகட்டி விட்டதையும் அவற்றில் தமக்கு இனி விருப்பமில்லை என்பதையும் விதுரர் மைத்ரேயரிடம் விவரித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அவர் கேட்க ஆவல் கொண்டார். புராணங்கள், மகாபாரதம் போன்றவைகளில் கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள விஷயங்கள் குறைவாக இருப்பதால் அதில் திருப்தி அடையாத விதுரர் கிருஷ்ணரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினார். கிருஷ்ண கதா அல்லது கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் உன்னதமானவையாகும். இத்தகைய விஷயங்களை கேட்பதில் திகட்டல் ஏற்படுவதே இல்லை. பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பேசப்பட்டது, கிருஷ்ணகதா என்பதால் அது முக்கியமானதாகும். குருக்ஷேத்திர யுத்தத்தை பற்றிய கதை பாமர மக்களின் கவனத்தை கவரக்கூடும். ஆனால் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியுள்ள விதுரரை போன்றவர்களுக்கு கிருஷ்ண கதை மட்டுமே கவனத்தை கவர்வதாக உள்ளது. விதுரர் மைத்ரேயிடமிருந்து எல்லா விஷயங்களையும் கேட்க விரும்பினார். ஆனால் அவ்விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டவையாக இருக்க வேண்டும் என்பது அவரது அவா.
விறகை சாம்பலாக்குவதால் மட்டுமே நெருப்பு திருப்தி அடைவதில்லை. அதுபோலவே கிருஷ்ணரை பற்றி கேட்கும் தூய பக்தர் ஒருவர் அதனால் திகட்டப்படுவதில்லை. சரித்திர சம்பவங்கள், சமூக மற்றும் அரசியல் சம்பவங்கள் ஆகிய அனைத்தும் கிருஷ்ணருடன் தொடர்பு உள்ளவையாக செய்யப்பட்ட உடனே அவை உன்னதமானவையாக மாறுகின்றன. பௌதிக விஷயங்களையும் ஆன்மீகமாக மாற்றக்கூடிய வழி இதுவே. உலக விவகாரங்கள் அனைத்தும் கிருஷ்ண கதையுடன் பிணைக்கப்படுமானால் உலகமே வைகுண்டமாக மாறிவிடும். உலகில் 2 முக்கிய கிருஷ்ண கதைகள் உள்ளன. ஒன்று பகவத்கீதை, மற்றது ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதை கிருஷ்ணரால் பேசப்பட்டது என்பதால் அது கிருஷ்ணகதையாகும். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டது என்பதால் அதுவும் கிருஷ்ணகதையாகும். கிருஷ்ணகதையை பாகுபாடின்றி உலகம் முழுவதும் பரப்பும்படி பகவான் சைத்தன்யர் தமது சீடர்களுக்கு உத்தரவிட்டார். ஏனெனில் கிருஷ்ணகதையின் உன்னதமான சக்தி எல்லாருடைய பௌதிக களங்கங்களையும் போக்கிவிடக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா.